எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இன்றைக்கி பண்ணுற ஒரு கஷாயம் பேருனா வேப்ப இலை கஷாயம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இயற்கை விவசாயத்தில் நம்மளோட விவசாயி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூச்சி தாக்கில் நம்மளோட பயிர் எப்படி மீண்டுறதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளோட இயற்கை விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸ் ஸோ அவங்களுக்காக நம்மளோட இயற்கை விவசாயத்தில் இந்த வேப்ப இலை கஷாயம் சொல்கிறாங்க. ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பஞ்சகாவியா, மீனாமிர்தம், கோய் முட்டை கரிசில், வாழைப்பழத்தோல் கரிசில் க்ரோத் ப்ரொமோட்டர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வரப்போகிற மழை காலத்தினால நம்ம இந்த வேப்ப இலை கஷாயம் கொடுத்தா தான் பூச்சி தாக்கல் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம வேப்ப இலை இந்த நம்மளோட நேச்சுரல் ஃபார்மிங்கில் கஷாயம் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் நம்ம பூச்சி தாக்கல் மீண்டு வர முடியுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளோட வேப்ப இலை கஷாயங்க. இந்த வேப்ப இலை கஷாயம் எப்படி தயார் பண்ணோன்னா, இது ஃபஸ்ட்டு நம்ம 100 லிட்டர் தண்ணியில் 5 கிலோ இந்த வேப்ப இலை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுமானா, இன்னொன்றுங்க 5 கிலோ வேப்ப இலை, இன்னொன்று 10 லிட்டர் நம்மளோட நாட்டு மாட்டு கோமியம், 2 கிலோ நம்மளோட நாட்டு மாட்டு சாணங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேப்ப இலை 5 கிலோ போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டு மாட்டு கோமியங்க பாருங்கள், நாட்டு மாட்டு கோமியம் தாங்க ஊற்றணும். அதுக்கப்புறம் 2 கிலோ பாருங்கள் நாட்டு மாட்டு சாணம் ஒரு கலந்துட்டோம்னா அவ்வளோதாங்க. ஸோ இது போல் நம்ம இது எப்போ இந்த கஷாயம் நம்ம எப்போ யூஸ் பண்ணோம், இதாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளோட இயற்கை விவசாயத்தில். நீங்கள் பயிர் நடவு செய்து இல்லை விதைச்சிட்டு 15 நாள் நம்மளோட இந்த கஷாயம் நம்ம கையில் தயார் பண்ணிக்கணுங்க. 15 நாள் நம்ம இந்த கஷாயம் ஸ்ப்ரே பண்ணோம்னா நம்ம பயிரில் இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கொசு சொல்லுவாங்க, கொசுங்க, அப்புறம் நம்மளுக்கு இந்த மாவு பூசி, அப்புறம் பேனு, நம்ம பயிரில் இருக்கக்கூடிய பேனுங்க, இதை மைட்ஸு, த்ரிப்ஸு, அஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இது பேர் சாப் சக்கிங் இன்செக்ட்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி நம்மளோட பயிர், துளுப்பு பயிர், இளம் பயிரில் ரொம்ப எஃபெக்டாக கொடுக்குங்க. அப்படின்னா நம்மளோட முத்தன பயிரில் இந்த சாப் சக்கிங் இன்செக்ட்ஸ் அதிகமாக கொடுக்காதுங்க, எஃபெக்ட் கொடுக்காதுங்க. துளுப்பு பயிரில் தான் அதோட இலை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இது அதோட ரசம் வலிச்சிடுங்க. ஸோ அதனால் அந்த பூச்சி தாக்கலுக்கோசம் நம்ம 15 நாள் இதோட கஷாயம் யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கல் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா அங்கே 30-40 நாள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே அட்டன் டைமில் கண்ட்ரோல் ஆகுங்க. நம்ம இயற்கை விவசாயத்தில் நீங்கள் பூச்சி வந்தாலும் வராக்காட்டி நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் முதல் ஸ்டெப் நம்மளோட இந்த வேப்ப இலை கரிசல் 15 நாள் கொடுக்கணுங்க. ஸோ நீங்கள் ஸ்டெப்பாக 15 நாள் வேப்ப இலை கஷாயம், இன்னொன்று 25 நாள் பிரம்மாசனம், இன்னொன்று அப்புறம் அக்னியாசனம் சொல்லுவாங்க, 40 நாள் அப்புறம் 60 நாள் தசப்பனி கஷாயம். இது மாதிரி நம்ம ஸ்டெப்பாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது எப்படி ஸ்ப்ரே பண்ணோம், எத்தனை ஸ்ப்ரே பண்ணோம், எந்த அளவில் ஸ்ப்ரே பண்ணட்டு நான் சொல்லுவேங்க. ஸோ தேங்க்யூ.